ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் சாப்பிட்றவங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்காமல் இருக்காது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல 3 பழுத்த தக்காளியாக எடுத்துட்டு அரைச்சி தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்க்கலாம். எண்ணெய், புளி, அரைச்சி வச்ச தக்காளி, அரை மூடி தேங்காயில் எடுத்த கெட்டியான தேங்காய் பால், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பூண்டு கொஞ்சம் நிறைய ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, வெந்தயம் மிக்ஸ், மிளகாத்தூள், பூண்டு. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்ச மீன் துண்டுகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, சோம்பு, வெந்தயம் மிக்ஸில் பாதி போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு 6-7 பூண்டு, அதையும் ஸ்லைஸ் பண்ணி வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் பூண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகின மாதிரி ஆயிரும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் குழம்பு கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கான புளியை கரைச்சி வச்சது. நல்ல புளிப்பு சுவையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். 1 கப் தண்ணியும் ஊற்றி ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த தக்காளி மசாலாலெல்லாம் பச்சை வாசம் போகும். கூடவே பாருங்கள், ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் திறந்து மீன் துண்டுகளை போட்டுடலாம். இப்போ மீன் எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மசாலா. இதுக்கு நீங்கள் ஒரு 4 துண்டு மீன் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 to 5 துண்டு மீனை போட்டுட்டு கூடையே நம்ம தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு மீன் வேகிறதுக்காக மறுபடியும் மூடி வச்சிடலாம். மீன் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு அது விசில் வர்றதுக்குள்ளார இங்கே மீன் வெந்துடும். அதுங்குள்ள தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் பூண்டையும் போட்டு பொரிச்சிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா பொரிச்சிட்டு கடைசியில் இந்த குழம்பு பாருங்கள், ஒரு 6-7 நிமிஷம் மீன் வெந்துருச்சு. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி உடஞ்ச மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் அதுக்குள்ளார நிறுத்திடுங்க. இப்போ தாளித்ததை இதில் கொட்டிடலாம். இதை மிளகாத்தூளை கடைசியில் தாளிக்கிறதுக்கு ஏன் போட்டேன்னா, அப்போ தான் அந்த கலர் மேலே அப்படியே ரெட் கலரில் அழகாக மினுமினுன்னு மிதந்துருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எப்போவுமே மீன் குழம்ப கொஞ்சம் சீக்கிரமே வச்சுட்டு அது ஊற ஊற அந்த டேஸ்ட் சூப்பராக வரும். ஒயிட் ரைஸ்க்கு தான் இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். சுட சுட ஒயிட் ரைஸும் சுட சுட குழம்பும் ஊற்றி மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிரதமாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.